அப்படி என்னோட தாய்க்கு 6 பிள்ளைகள் பிறந்து சாமி நாங்க எங்க வாழ்ந்து வர்றோம், எங்க ஆளக்கூடியவர்கள், எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர், இப்போது எங்க இருக்கிறீங்க ஐயா? நாடு இருப்பது 56 தேசம். நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசத்துக்கு டெல்லி அஸ்தாபுரம் தலைநகரம். நாடு டில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். சரிங்க. அந்த அஸ்தாபுரத்தை சரிங்க செங்கோல் பிடிச்சு பேரரசனா ஆளக்கூடிய நீங்க நாங்க இப்ப எங்க இருக்கிறோம், எங்க இருக்கிறீங்க? யாரால எங்களுக்கு எங்க வாழ்விலே என்ன விதி நேர்ந்தது, என்ன நீந்தி நடந்தது? அதை நினைத்தால் கடப்பட்டா தெச்சம் போல் கலக்குதடா என் மனமெல்லாம். ஐயோ பாவம், என்ன சாமி நடந்தது? அவன் யாரு? யார் அவன்? எங்களை என்ன செய்தா தெரியுமா? என்ன தெரியுங்க? ஐயோ ஏங்க ஏன் இப்படி அழுவுறீங்க? உங்க வாழ்க்கையில என்னங்க அப்படி நடந்தது? ஏங்க மந்திரியாரி சுவாமி, எங்க யாரால எங்களுக்கு எக்கதி நேர்ந்தது தெரியுமா? யாரால உங்களுக்கு எக்கதி வந்தது? எங்க அப்பாவோட உடன்பிறந்தவர்கள் 3 பேர். உடன்பிறந்தவர்கள் 3 பேர். ஆமா. சரிங்க.
யார் யாரு யார் யாரு? என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜன், திருநாட்டிய மகாராஜன், எங்க அப்பா பாட்டு மகாராஜன், பாண்டு மகாராஜன், என் சிறிய தந்தை விதுரன். ஓ விதுர மகாராஜன். மொத்தமா 3 பேர். 3 பேர். சரிங்க அம்மா, ஐயா. என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜன் காந்தாரிய திருமணத்தை காந்தாரிய திருமணம் செய்து கௌரவர்கள் ஆண் மக்கள் 100 பேர். ஓ மொத்தமா 100 பேர். ஆமா. சரிங்க. எங்க அப்பா உங்க அப்பா பாட்டு மகாராஜன் குந்தி மந்தாரிய திருமணத்தை செய்து நாங்கள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். எங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் இல்லை. ஆமா நண்பா, 105 மன்னர்களும் டெல்லி அசாபுரத்துல ஒன்னா வாழக்கூடிய எங்களுக்கு, வாழக்கூடிய உங்களுக்கு இப்படி பால பருவத்திலேயே பகை ஆரம்பமானது. சின்ன வயசுலயே பகை வந்தது. சரிங்க நண்பா. ஐயா, காலை இழந்த உடனே கல்வி சாலை, மாலையில விளையாட்டு, விடுமுறை நாளில யுத்த பயிற்சி அனைத்திலையுமே நாங்களே ஜெய பெற்று வந்தோம். சரிங்க. தோல்வியற்ற கௌரவர்கள் பாண்டவரை விட்டு வைத்த அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும். ரூபா இருக்கிற போது அழிக்க வேண்டும் பாண்டவர்களை அழிக்கணும். கெட்ட எண்ணம் கொண்ட துரியோதனன் எங்களை கொல்ல வேண்டி 1 அல்ல 2 அல்ல 1 கோடி வஞ்சனைகள் செய்தான். 1 கோடி வஞ்சனைகள். ஆமா. அகட்டும் சாமி. ஆயத் கிருமினால நாங்கள் 5 உயிர் பிழைத்தோம். தப்பி பிழைத்தீர்கள். இப்படி ராஜசபையில் அமர்ந்திருந்த குறிப்பிட்ட பார்த்து பாண்டவருக்கு கௌரவருக்கு பகை நீடித்துக் கொண்டே வருகிறது. நீடித்துக் கொண்டே போகுது. இருதரத்தாரா பிரிக்க வேண்டும். அப்படி என்று பாண்டவருக்கு வார்த்தாவதம், கௌரவருக்கு அஸ்தாபுரம், எங்களை இருதரத்தாரா பிரித்து வைத்தார் குருபெரியோர். அகட்டும் சுவாமி. நண்பா, ஐயா, நாங்கள் வார்த்தாவதம் குடியேறணும். குடியேறினீங்க. எங்களை வாழ விட்டானா? என்ன சாமி செஞ்சான்? வார்த்தாவதத்தில் அரக்குடால மாளி கட்டி 5 உண்ண உணவளித்து அரக்குமா மாளிகையில உறங்க செய்து புரோசனன் என்ற மந்திரி அரக்குமா மாளிகை தீட சொன்னான். அரக்கு மாளிகை பத்தி எரிந்தது. ஆமா. சரிங்க. அந்த அரக்குமா மாளிகை கட்டிய மயனித சிப்ப சாஸ்திரி பாண்டவர்களே, இந்த மாளிகை உங்களை கொல்வதற்காக கட்டி இருக்கிறான் துரியோதனன். 4 பக்கம் 4 தூண், நடுவிலே அத்தனை தூண் சேர்த்து எடுத்தா இடுப்பாவன வரைக்கும் சுரங்கப்பாதை. தப்பித்து விடுங்கள். நீங்க செத்தா தர்மம் அழிந்து விடும். அதனால தப்பித்து விடுங்கள் என்று சொல்ல, சரிங்க. அதை கேட்ட என் தம்பி வீமன் எங்களை எல்லாம் நித்திர கலையாம சுரங்கத்து வழியா எடுத்து சென்றான். இடும்பாவனம் பட்டப்பாரமால எங்களை எல்லாம் நித்திர செய்ய விட்டு காவல் புரிந்து கொண்டிருக்க, சரிங்க. அந்த இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பன் தங்கை மும்மல கமலக்கண்ணி என் தம்பி மேல ஆசைப்பட அவன் வேண்டான் என்று என் தம்பி வீமன் மறுக்க, சரிங்க. ஐயா, எனக்கு 3 ஸ்தனம். யார் புருஷனா வர்றாரோ அவர் கரம் பட்டா ஒரு ஸ்தனம் மறையும். ஆமா, சரிங்க. அதனால உன்னுடைய கரப்பட்ட உடனே எனக்கு ஒரு ஸ்தனம் மறைந்தது. நீதான் புருஷன், நான் தான் மனைவி. சரிங்க. அப்படி என்று சொல்ல என் தம்பி முடியாது என்று மறுக்க, அவங்க அண்ணன் இடும்பாசோடு ஏகி விட்டார். மலையை வெட்டி சாய்த்தது போல இடும்பாசோரணம் அடித்தான் என் தம்பி வீமன். பிறகு வேதவி ஆசிரியர் வந்து அவருடைய வார்த்தையினால என் தம்பி வீமனுக்கு கமலக்கண்ணியை திருமணத்தை செய்து ஓராண்டு கால கழிச்சீங்க. கடூரகஜன் என்று ஒரு மகன் பிறந்தான். பிறகு சரி வேதிவர் குளத்தலாம் முழுகி நீராடி ராவண வடிவம் பூண்டு வேத்தரஞ்சன் 300 மங்கலம் அடைந்தோம். 300 மங்கலம் போனீங்க. பக்காச்சோரணம் அடித்தான் என் தம்பி வீமன். ஆமா, சரிங்க. பக்காச்சோரனை மடித்து பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மக பத்தினி ரகுபதாளுக்கு சுயபரம். ஆமா, சரிங்க. அப்படி என்று சுயபர நாட்ட அந்த சுயபர செய்தியை கேட்டு நாங்கள் அண்ணன் தம்பி 5 சுயபரத்துக்கு போனோம். சரிங்க. அதுல மன்னாதி மன்னர்கள் மகடமுடி வேந்தர்கள், சரிங்க, போர் வீரர்கள் எல்லாம் சுயபரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சரிங்க. அத்திபுரத்து வேந்தர் அந்த துரியோதனன் தான் முன்ன வெள்ள வளைக்கிறான். வளைக்க முடியாத கவுந்து விழுந்தான் தரையில. சரிங்க. பிறகு கர்ணன் வளைத்தான். யார் வளைத்தாலும் வெள்ள வளைக்க முடியல. சரிங்க. பிறகு என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் எழுத்து பாஞ்சால மன்னா, இந்த வில்ல நான் வளைக்கலாமான்னு கேட்க, சரிங்க. ஆண்டி முதல் அரசவரை யார் வேண்டாலும் வளைக்கலாம். பாஞ்சாலன் யாருமே வளைக்க முடியாத வில்ல என் தம்பி அர்ஜுனன் வில் வளைத்து என் விதிவசம் என் தாயினுடைய வார்த்தை, சரிங்க. ஒருவன் வில் வளைக்க எங்களுக்கு 5 தேவையான. ஆமாங்க. பத்தினி ரகுபதால திருமணத்தை கல்யாணம் பண்ணி அஸ்தாபுரத்துல போய் நாடு கேட்டோம். நாடு கொடுத்தானா? கண் இல்லாத என் பெரியப்பா கை நீட்டி காமித்தார். மூதாதிகள் யயாதி மகாராஜா காண்டாவனத்தை கை நீட்டி காமித்தார். சரிங்க. என் தம்பி அர்ஜுனுடைய அக்னி பானத்தினால காண்டாவனத்தை தகனம் செய்து, சரி, மாட மாளிகை கூடகோபுரத்தை அமைத்து, அதுக்கு பெயர் உத்தரபிரசவம் என்று பெயர் சூட்டி அங்க சுகத்தோட விட்டு இருந்தோம். சரிங்க. அங்க மட்டும் விட்டானோ? என்ன சுவாமி செஞ்சாங்க? நண்டா ஐயா,
அஸ்தாபுரத்துல ஒரு சிறியதாக மாளிகையை கட்டி எங்க சித்தப்பா விதந்த கையில பொய்யோலையை கொடுத்தார். புதுமனை புகுவிழாவுக்கு வாருங்கள் என்று. சரிங்க. கவுடு சூதற்ற பாண்டவர்கள் என் தம்பிமார்களை அழைத்து அஸ்தாபுரம் போனேன். சரிங்க. அப்ப சொல்றான், அண்ணா தர்மநந்தனா, சாதமாக சில நேரமாகும், சில நேரம் விளையாடலாம். அப்படி என்றது குடிக்கெடுக்கும் சகடியை முன்ன வைத்து சூது வகையில நாடு நகர நவீன செங்கோல் ஆடை ஆவரணம் அணிவித்து கோட்டு தன்னையும் தோர்த்தேன். சரிங்க. தம்பி மார்களையும் தோர்த்தேன். கட்டிய மனைவியும் தோர்த்தேன். கை கட்டி தனிமரமான என்ன. சரிங்க. அப்ப சொல்றான், தம்பி துர்ச்சாதனா புடிச்சு கட்டுறா அப்படியே வஜரத்தோல்ல எல்லாத்தையும் கட்டு வச்சிருந்தோம்ல. யார கட்டினா விடுவா? இல்ல அவங்க பாண்டவர்களா? ஆமா. சரி. கட்டி அந்த கொக்கச்சரிக்கு சிகப்பிடிச்சு எடுத்துருவா பாராசவைக்கு. சரிங்க. அவளை ஆடை அவுத்து அகமானம் செய்யணும் அப்படிங்கிறானே. அப்புறம் என்ன செஞ்சீங்க நண்பா? ஐயா, அப்படியே கொண்டு வந்து பத்தினி ரகுமதா பாஞ்சாலிய பாராசவை கொண்டு வந்து தம்பி துச்சோதனை விட்டு மாலாத்துயில் உறிஞ்சார். மாலாதுயில் கொடுத்து மானத்தை காப்பாற்றினார் எம்பெருமான். அப்படி சூது பகடையில நாடு இழந்த பாண்டவர்கள். சரிங்க. குருபெரியவர் கட்டளை எப்படி 12 வருஷம் வனவாசம். சரிங்க. வாராண்டு அக்காது வாசம். முடித்து வந்தா பக்குள்ள பிரகார பாதி ராஜ்யம். சரிங்க. அப்படி என்று சொல்ல சரி நந்தா 12 வருஷமா முடிச்சிட்டீங்க. வாராண்டு அக்காது வாசத்தையும் முடித்தோம். அதையும் முடிச்சீங்க. ஆமா. சரிங்க. முதல் யார தூது விட்டோம்? உலகமா அப்படியே விட்டோம். நாடு கேட்க தூதாக நாடு கொடுத்தாரா? நாடு கொடுக்க மறுத்தான். ஓ, உலகமா முனிவரை கிட்ட கேட்டு நாடு கொடுக்கல. நாடு கொடுக்க மறுத்தான் துரியன். அப்ப யார விட்டீங்க? மறுமுறை யாரை விட்டோம்? யாரு? சஞ்சயனை விட்டு நாடு கேட்டோம். சஞ்சீவனை. ஆமா. சரிங்க. ஐயா பேசாம உட்காருங்க ஒரு இடத்துல. சடோன் சஞ்சயனை விட்டு நாடு கேட்க. சரிங்க. நாடு கொடுக்க மறுத்தான் துரியன். ஆமாங்க. நண்பா, இன்னைக்கு என் மனதுல ஒரு எண்ணங்கள். எப்படி சாமி? எங்களை எல்லாம் உள்ளக்கை நெல்லிக்கறி போல் ஒரு உலையாம காப்பாத்தி வருகிறாரே. ஆமா. யாரு? என் மாமன் பரந்தாமன். ஓ, பகவான். ஆமா. சரிங்க. அவரை வரவழைத்து இந்த பாண்டவருக்காக சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை கேட்பதற்கு நாடு கேட்க தூதா அனுப்பலான்னு என் மனதுல ஒரு ஆசை. உங்க மாமனே? ஆமா. சரிங்க. அதனால பத்தினி ரகுபதா என் தமையமார்கள் அனைவர்களும் அந்த புறத்துல இருக்கிறாங்க. சுவாமி, அண்ணன் தர்மர் அழைத்தார் என்று அதை சீக்கிரம் அழைத்து வா. எல்லாத்தையும் கூட்டிட்டு வரங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வா. போய் வாருங்கள் சுவாமி. சபையோர்களே, தர்மபுத்திர மகாராஜராகப்பட்டவர் தனது தம்பிமார்களை அழைக்க இப்பொழுது அவர் மனைவியாகப்பட்ட ரகுபதா பாஞ்சாலி வருவிதம் காண்க.